ராமராமா, திங்கட்கிழமை 4ஆம் தேதி மே மாதம், பராபவ வருஷம் சித்திர மாதம் 21ஆம் தேதி, திருத்தீய திதி, அனுராதா நட்சத்திரம் கார்த்தால 9:32 வரை, பின்பு ஜேஷ்டா அதாவது கேட்ட நட்சத்திரம், பரீக யோகம் வணிஜகரணம். இன்னைக்கு அக்னி நட்சத்திர ஆரம்பம் இன்று முதல். ராகு காலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? சூரியன் பரணி நட்சத்திரத்துல அதனுடைய 3ஆம் பாதத்திலையும், ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்திலையும் சஞ்சரிக்கும் நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வரைக்கும் சஞ்சரிக்கும் நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. இந்த சமயத்துல சூரியனுடைய வெப்பம் மற்ற காலங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப வெளியில சுத்தக்கூடாது, வெயில்ல இப்படிலாம் ஜாக்கிரதைப்படுத்துவா. வெப்பம் அதிகமாக இருக்கும். எப்படி மனுஷாளுக்கு ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி தெய்வங்கள், கோவில்கள்ல இருக்கக்கூடியதான தெய்வங்களுக்கும் இந்த அக்னி நட்சத்திரத்தினால சூடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் கோவில்ல விசேஷமாக இந்த சமயத்துல இளநீர் அபிஷேகம் நாம் பண்ணுவா. பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் குளுமை ஏற்படுத்துறதுக்கு பகவானுக்கு அப்படி பண்றது. சுவாமிக்கு ரொம்ப மெலியதான ஆடைய அணிவிக்கிறது, இதெல்லாம் ஒரு நடைமுறையில இருந்துருக்கு. அக்னி நட்சத்திர சமயத்துல புதியதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ அல்லது கிரகப்பிரவேசம் பண்றதோ கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. மற்றபடி சூரியனை ஆராதிச்சு அக்னியை உபாசனை பண்றதுக்கு மிகவும் உகர்ந்ததான நாட்கள். ராமராம்.